வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்ட பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 2014ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு பிறகு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் நம்முடைய தந்தி தொலைக்காட்சிக்கு முக்கியமான ஒரு நேர்காணலை அளிக்க இருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் உதயமானது மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கையோடு இவர்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் மற்றும் சிதம்பரத்துக்கும் எவ்வளவு உடன்பாடு இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கண்ட பதில் நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தை கேட்கலாம். வணக்கம். 2014 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு அரசியல்ல அல்லது காங்கிரஸ் மேல ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்குதா? கொஞ்சம் கூட இல்ல. அரசியல் பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா முழு நேரம் செய்யற அளவுக்கு பணிகள் இல்ல. நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் அல்ல, எங்க கட்சி அரசியல் இல்ல. ஆகவே ஏராளமான நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை பயனுள்ள முறையில் செலவழிக்கணும்னா புதிய முயற்சிகள், புதிய ஈடுபாடுகளில் நேரத்தை செலவழிக்கணும். அந்த வகையில தோன்றியதுதான் நீண்ட காலமாக என் மனதில் இருந்த எழுத்து இயக்கம். இந்த எழுத்து இலக்கிய உலகத்தில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அதாவது பல புதிய எழுத்தாளர்கள், குறிப்பாக இளம் புதிய எழுத்தாளர்கள் தங்கள் முதல் நூலை கூட வெளியிட முடியாம தவிக்கிறாங்க. அந்த புதிய எழுத்தாளர்கள், இளம் எழுத்தாளர்களை அடையாளம் கண்டு நடுவர் குழு மூலமாக அந்த நூல்களை தேர்ந்தெடுத்து அனைத்து செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கொண்டு அச்சிட்டு அவருக்குள்ள ராயல்ட்டியை முதல் நாளே தந்து விற்பது என்னுடைய நோக்கம். நேரம் ஏராளமாக முன்னாடி இருந்ததோட கிடைக்கும் சொன்னீங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவு சென்றிருக்கிற நிலைமையில, தமிழ்நாட்டிலையும் கூட அதே மாதிரி நிலைமை இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உழைப்பு இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டிய நேரத்தில் கட்சிக்காக நான் அமைச்சராக இருக்கும்போது அதிக நேரம் உழைத்துக் கொண்டிருந்தேன், இப்ப நான் மாற்றுப்பாதையில வேற ஒரு கவனத்தில் வச்சிருக்கேன் சொல்றது எப்படி சரியான விஷயமா இருக்க முடியும்? உங்களுடைய அரசியல் ஆர்வமும் உழைப்பும் இன்னும் அதிகமாக தான் இருக்கணும். அதுக்கு கட்சி பணிகளை தந்தா அந்த பணிகளை செய்ய தயார். இப்ப தமிழ்நாடு அளவில் புதிய தலைவரை நியமிச்சிருக்காங்க. அவருக்கு முழு ஒத்துழைப்பை தர்றோம். என் தொகுதி அளவில் நான் முழுமையாக அக்கறை காட்டுவேன். ஆக வேறு பணிகளை கட்சி தந்த அந்த பணிகளை செய்வதில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஆனா அந்த பணிகள் வரும் வரையில அல்லது அவங்க தரும் வரையில நேரத்தை ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்து பொழுது போறதுக்குள்ள பயனுள்ள முறையில செலவழிக்கணுமா இல்லையா? கட்சி ஒரு பொறுப்பு, ஒரு பணி தரும் வரையில் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, அந்த பொறுப்பை தானே முன்வந்து எடுத்து இன்னும் ஆக்டிவா செயல்படுறது இரண்டாவது வகை. இது நல்ல ஒரு போராளி தானே முன்னாடி நின்று செய்யறதான சரியான விஷயமா இருக்கும். உண்மைதான். நான் எடுத்து செய்யக்கூடிய முயற்சிகளை நான் எடுத்து செய்வேன். ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு தலைவரை நியமித்த பிறகு அகில இந்திய அளவில் பொறுப்பாளர்கள் இருக்கும்போது அவர்களை மீறி செய்ய முடியாதுல்ல, அது தவற முடியும். ஒரு செயற்குழு கூட்டமோ, ஒரு பொதுக்குழு கூட்டமோ அல்லது மாநில நிர்வாகிகளோட மாற்றமோ செய்யறதுக்கு நீங்க அகில இந்திய தலைமை இல்லாட்டி உங்களுக்கான அதிகாரம் என்னங்கெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். ஆனா பொதுக்கூட்டங்கள் போடுவது, பொதுமக்களை சந்திப்பது, காங்கிரஸ் பிரச்சாரத்தை முன்னிறுத்துவது, தலைமையை முன்னிறுத்துவது, இது போன்ற விஷயங்கள் செய்யறதுக்கு தடை எதுவும் இல்லையே? பொதுக்கூட்டங்கள் நிறைய பேசுறேன். பொதுக்கூட்டங்கள் அழைத்தா பேசுவேன். எங்க ஊர்ல நான் கூட்டங்கள் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப மாவட்ட கமிட்டிகள் அதை சீரமைக்கணும், வட்டார கமிட்டிகளை சீரமைக்கணும். புதிய தலைவர் அவங்க பொதுக்கூட்டம் நான் பொதுக்கூட்டம் பேசுறதுக்கு தயார் தானே சொல்லியிருக்கேன். அகில இந்திய அளவில் பார்த்தோம்னா 2014 பொது தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மாநில அளவுகளில் கூட பல மாநிலங்களில் தொடர்ந்து தோல்வியை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்குது. இந்த தொடர் தோல்விக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியில எங்க இந்த தவறு நடக்காது நினைக்கிறீங்க? தொடர் வெற்றி கிடைத்த காலமும் இருக்கு. திருமதி சோனியா காந்தி அவர்கள் தலைவராக வந்த பிறகு தொடர் வெற்றிகள் கிடைத்தன. 2004க்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைத்த பிறகு தொடர் வெற்றிகள் கிடைத்தன. ஆக வெற்றி தோல்வி என்பது தேர்தலில் இயல்புதான். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் தோல்வியை ஒரு கட்சி சந்தித்த பிறகு அதை ஒட்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் தோல்வி ஏற்படுவது இயல்புதான். அது ஒன்றும் எனக்கு வியப்பை தரல. நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் தோல்வி கிடைச்சது எங்களுக்கு. அதற்கான காரணங்களை கட்சி ஆராய்ந்திருக்கு. எங்களுக்கு தெரிந்த காரணங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கட்சி முடிவெடுக்கணும். எப்படி கட்சியை சீரமைக்கிறதுங்கிறத கட்சி தலைமை முடிவெடுக்கணும். முடிவெடுத்து அந்த முடிவுக்கு ஏற்ப பொறுப்புகளை அவர்கள் பகிர்ந்து தரும்போது கட்சி மீண்டும் துளிர்க்க ஆரம்பிச்சோம். காங்கிரஸ் கட்சியை சீரமைக்க வேண்டிய நேரம் வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்க? சீரமைக்க வேண்டிய நேரம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு தேர்தல் தோல்விக்கு பிறகு 7 மாதங்கள் ஆகிவிட்டன. விரைவில் சீரமைக்கணும்னு மே மாதம் 19ஆம் தேதி காரிய கமிட்டி கூட்டத்தில், செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
முழு அதிகாரம் காங்கிரஸ் தலைவருக்கு தரப்பட்டது. ஆனா அவங்க இன்னும் கருத்து கேட்டல், கருத்துக்களை தெரிந்து கொள்ளுதல், கலந்தாய்வுன்னு பல கட்டங்கள்ல கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கிறாங்க. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனி முடிவுகளை எடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு ஆக்டிவான ஒரு விரைவான காலத்துல இந்த பாலிசி டிசிஷன்ஸோ கட்சியை பலப்படுத்துறதோ எவ்வளவு துரிதமா எடுக்க வேண்டிய நேரத்துல நீங்க சொன்னது போலவே 7 மாதங்கள் கடந்து விட்ட நிலைமையில இது ஒரு மென்மையான ஒரு மெத்தனமான போக்கு நீங்க நினைக்கலையா? இதை விமர்சிக்க முடியாது. குறிப்பாக கட்சி உள் விவகாரங்களை ஒரு பேட்டியில விமர்சிக்க முடியாது. எங்க கருத்தை நாங்க சொல்லிட்டோம், எல்லாரும் அழுத்தமா சொல்லிட்டோம். நான் அழுத்தமா சொல்லிட்டேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முடிவு எடுக்க வேண்டியது கட்சி தலைமை தானே. இல்ல, ஒரு விஷயம் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இன்னும் ஒரு ஆக்டிவான பாலிசிக்கு வரணும், பாலிடிக்ஸ்க்கு வரணும். அவங்களுடைய பேரணிகள், பொதுக்கூட்டங்கள், நடவடிக்கைகள், பேட்டிகள் இதெல்லாம் இன்னும் அக்ரெசிவா வரணும், இன்னும் வெளிப்படையா வரணும், அதிகமான எண்ணிக்கையில் வரணும் சொன்னாங்க. அப்ப இந்த தேர்தல் தோல்விக்கான காரணமும் கூட இவங்களுடைய பிரச்சார யுக்தி, இவங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் சோனியா மற்றும் ராகுலுடைய கொஞ்சம் பின்னடைவா இருந்தா நினைக்கிறீங்களா? தேர்தல் தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கு. அதையும் இதையும் குழப்பிக்கப்படாது. கட்சி தேர்தலில் தோற்ற பிறகு கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய துணைத் தலைவர் அதிகமாக ஊடகங்களை சந்திக்கணும், பேட்டிகள் தரணும், கலந்த உரையாடல்களில் கலந்து கொள்ளணும், பேரணிகளில் கலந்து கொள்ளணும். நான் சொன்னது உண்மைதான். அந்த கருத்திலிருந்து மாற்றம் கிடையாது. தேர்தலுக்கான தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்தா அது வேறு பல காரணங்கள் இருக்கு. இதுல ஆக்டிவா அவங்க செயல்படணும் நீங்க சொல்லும் போது அப்படி அவர்கள் செயல்படவில்லை அப்படிங்கிறது நிக்குது. இல்ல, நான் சொல்றது தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சிக்கு மீண்டும் ஒரு வேகத்தை தர வேண்டும் என்றால் கட்சி தலைமை இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று நான் சொன்னது உண்மைதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்திரா காந்தி தோல்வி அடைஞ்சாங்க 1977. 3-4 மாதங்களில் வெளியில விஸ்வரூபம் எடுத்து வந்துட்டாங்களா இல்லையா? அந்த அக்ரெசிவ்னஸ் இப்ப இருக்கக்கூடிய தலைமைக்கு இல்ல நினைக்கிறீங்க? இல்லை, உண்டுங்கிறதெல்லாம் நான் விமர்சிக்க முடியாது. வேணும், ஆனா இன்னும் வேகமாக அவர்கள் செயல்பட வேண்டும். நான் சொன்னது உண்மைதான். இன்னும் பத்திரிகைகளை சந்திக்கணும், பேட்டிகளை தரணும், சொன்னது உண்மைதான். சிதம்பரத்துடைய பேட்டி கிடைக்கிறதே இவ்வளவு குதிரை கொம்பா இருந்த விஷயம் தான் இருந்துட்டு அவரே நிறைய நான் பொறுப்புல இருந்தேன்னா அதிகமான பேட்டிகள் தரலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் பேட்டி தரணும். எங்களை போன்றவர்கள் அபூர்வமாகத்தான் பேட்டி தர முடியும். பொறுப்புல இருந்தா அந்த பொறுப்புக்கு ஏற்ற, இப்ப நான் நிதி அமைச்சராக இருந்த காலத்துல, உள்துறை அமைச்சராக இருந்த காலத்துல மாதம் ஒரு முறை பத்திரிகை சந்திப்பு, அனைத்து கேள்விகளுக்கும் பதில். எனக்கு முன்பும் பின்பும் எந்த உள்துறை அமைச்சரும் செஞ்சதில்லை. நான் உள்துறை அமைச்சராக 2008 டிசம்பர் 1 தேதியிலிருந்து 2012 ஜூலை 31 வரைக்கும் இருந்தேன். ஒவ்வொரு மாதமும் பத்திரிகை சந்திப்பு. நிதியமைச்சராக இருந்தபோது நிதியமைச்சருங்கிற பொறுப்பில் இருந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாட்கள் கூட பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கேன். ஆக எந்த பணியை செய்யறோமோ, எந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த பொறுப்புக்கு ஏற்ற அளவுதான், ஏற்ற வகையில தான் ஊடகங்களை சந்திக்க முடியும். இப்ப அகில இந்திய தலைமையில் ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது நீங்க ஒரு ஆக்டிவா செயல்படணும் சொல்லி கோரிக்கை வைக்கிறீங்க. திரு திக்விஜய் சிங் திரு KV தாமஸ் அவங்க சொல்றாங்க பிரியங்கா காந்தி வந்தாங்கன்னு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அவருடைய தலைமை ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? அவர் வந்தாருன்னு அவரவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அவர்களுடைய விருப்பம், மனநிலை, குடும்ப சூழ்நிலை, இதையெல்லாம் பொறுத்து எடுக்க வேண்டிய முடிவு. யாரையும் சொல்லி எடுக்கக்கூடிய முடிவு அல்ல. இதுக்கு ஒரு முரணான வகையில நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்க. அந்த மாதிரி காலப்போக்குல ரொம்ப விரைவாவே கூட காந்தி குடும்பம் அல்லாத, நேரு குடும்பம் அல்லாத ஒரு தலைவர் காங்கிரசுக்கு சொல்லாததெல்லாம் நீங்க சேர்த்து சொல்றீங்க. நீங்க தெளிவுபடுத்தலாம். கேட்ட கேள்வி காங்கிரஸ் கட்சிக்கு காந்தி நேரு குடும்பத்தை அல்லாதவர்கள் தலைமை தாங்கும் காலம் வருமா? அவ்வளவுதான் கேள்வி. அதுக்கு பதில் வரலாம், எதிர்காலத்தில் வரலாம். அதான் பதில். அதுக்கு மேல கூட குறையெல்லாம் சேர்க்கப்படாது. இல்ல, அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இயல்பா அப்படி பார்ப்போம். மாநில அளவுல, மத்திய அளவுல நீங்களே அந்த பேட்டியில நீங்க குறிப்பிட்டீங்க, மாநில அளவுல முதல்ல ஒரு அது மாதிரி தலைவர்கள் எமர்ஜ் ஆகணும். அவங்க அகில இந்திய அளவுல எமர்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு. மாநில அளவுல நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த இளம் தலைவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நான் சொன்னது உண்மைதான். அது மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதா? நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது காமராஜர்ல இருந்து நம்ம ஊர்ல பார்க்கும்போது மூப்பனார் வரைக்கும் கடைசியா வரைக்கும் அகில இந்திய அளவில் அவங்களுக்கு ஒரு பிரபல்யம் இருந்தது, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. நம்ம பிரணாப் முகர்ஜி சொல்லலாம், சரத்பவார் சொல்லலாம், பல தலைவர்கள் இந்த மாதிரி இருந்தாங்க, அகில இந்திய பார்வையோடு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? திக்விஜய் சிங் செயல்படுறாரு, ஆனந்த் சர்மா செயல்படுறாரு, அவர் நாடாளுமன்றத்தில் கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிறாரு. பலருக்கு பொறுப்புகள் இருக்கு, ஆனா அமைதியா இருக்கிறாங்க. அமரிந்தர் சிங் அமைதியா இருக்கிறாரு, அவரு கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிறாரு.
ஆக மாநில அளவிலிருந்து தான் தலைவர்கள் உருவாக முடியும். ஏ கே ஆண்டனி இருக்கிறாரு, கர்நாடகத்திலிருந்து மல்லிகார்ஜுன் கார்கே இப்ப லோக்சபைக்கு தலைவராக வந்திருக்கிறாரு. மாநில அளவில் தலைவர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அரசுல இருந்த போது எங்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகள் தரப்பட்டது உண்மைதானே. நம்ம தொடர் தோல்விங்கிறது புதுசா இருக்கலாம், ஆனா தொடர் வெற்றிங்கிறது நம்ம சந்திச்சிருக்கோம் சொல்லி சொன்னீங்க. ஆனா இந்த அளவுக்கான ஒரு தோல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய செட்பேக். இது வந்து வழக்கமா எலெக்ஷன்ல தோக்குற ஜெயிக்கிற மாதிரி இல்ல. 2004 தோத்த பாஜக 2009 கூட தோத்துச்சு, கூட ஒரு 6 சீட் குறைவாது தோத்துச்சு. இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு செட்பேக் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு லோக்சபால 2 உறுப்பினர்கள். அவருடைய ஆரம்ப காலங்களில் இல்லையே, ஆரம்ப காலம் 1979, நான் சொல்றது 1984. அதாவது 79 84க்கும் ஒரு 5 வருஷம். புது கட்சி அல்ல, புது கட்சி அல்ல, அது பழைய கட்சியுடைய புது உருவம். நீங்க சொல்லக்கூடியது 5 ஆண்டு காலத்துக்கும் இன்னைக்கு வந்து நூற்றாண்டு கண்ட காங்கிரஸ் கட்சிக்கும் நூற்றாண்டு கண்ட காங்கிரஸ் கட்சியில 2009 மிகப்பெரிய வெற்றி 206 இடங்கள். 2014 44 குறைந்தது. பெரும் தோல்விதான். பெரும் தோல்வி நான் முதல்ல சொல்லி இல்ல. என்னுடைய கேள்வி என்ன, அந்த பெரும் தோல்வி ஒரு மெசேஜை பாஸ் பண்றா நினைக்கிறீங்களா? ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து வந்து காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? மக்கள் மத்தியில பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, வலிமையான கட்சி அமைப்பு வேண்டும், கட்சிக்கு வலிமையான துணை அமைப்புகள் வேண்டும், பின்பலம் வேண்டும், துணை அமைப்புகள் வேண்டும், பிரச்சாரத்தை திறமையாக செய்யணும், புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரச்சாரத்தை செய்யணும். இதெல்லாம் கட்சிக்கு கிடைத்த பாடங்கள். அதே நேரத்தில் சில தவறான செய்திகளும் போயிருக்கு. மிகப்பெரிய அளவு பணம் செலவழிச்சாதான் தேர்தல் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நாடாளுமன்ற தேர்தலும் நிரூபிச்சு காட்டியிருக்கு. கடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் நிரூபிச்சு காட்டியிருக்கு. பணம் வாங்கி மக்கள் வாக்களிக்கிறார்கள், பணம் விளையாடுது என்றால் தேர்தல் முடிவுகள் மாறி மாறி வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லையே. நம்ம பணம் செலவழிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பணம் செலவழிக்க தயங்கக்கூடிய கட்சிகள் கிடையாது. தேர்தல் முடிவுகள் மாறி மாறி வரலாம், ஆனா ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்துவிட்டன. அந்த முடிவு வெற்றியா வரலாம், தோல்வியா வரலாம். பணம் கொடுத்தும் தேர்தல் தோக்கலாம், பணம் கொடுக்காமலும் தேர்தலில் வெற்றி பெறலாம். பணம் கொடுப்பது என்பதே ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துவது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கான முதல் மண் வெட்டது. இதுல பாஜக முன்னெடுத்த வளர்ச்சி அரசியல் அப்படிங்கிறது இல்ல, முழுக்க முழுக்க பணம் செலவழிச்ச ஒரு மாயை தோற்றம். அப்படி சொல்லலையா? பாஜக நிறைய பணம் செலவழிச்சது, எங்கே இருந்து இந்த பணம் வந்துச்சு என கேள்வியை கேட்கிறேன். அதற்கான கணக்கு காட்டியிருப்பாங்க, அதற்கான தேர்தல் ஆணையம் இருக்கிறது, உங்களை போன்ற விழிப்புணர்வு கூடிய எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. எங்கிருந்து இந்த பணத்தை திரட்டுறாங்க, எங்கிருந்து இந்த பணத்தை செலவழிக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் 400க்கு மேல பொதுக்கூட்டம் பேசுறதாக சொல்றாங்க. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் 20 கோடி 25 கோடி செலவழிச்சதா சொல்றாங்க. சென்னையில் நடந்த கூட்டத்துக்கு மதிப்பீடு வந்து ஏறத்தாழ 20 கோடி ரூபாய் சொல்றாங்க. எங்கிருந்து அந்த பணம் வருது? யார் தர்றா அந்த பணத்தை? இதெல்லாம் சாதாரண மக்கள் மட்டுமல்ல, இந்த அரசியலை கூர்மையாக பார்க்கக்கூடியவர்கள், ஜனநாயகத்தில் ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள் கவலையோடு பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட நடவடிக்கை எடுக்கல. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் கையை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. எந்த நடவடிக்கையும் எந்த இடத்துலையும் எடுக்கல. இல்ல, உங்களை போன்ற நீங்க மாநில சட்டமன்ற தேர்தல் விடுங்க, நம்ம அதை பின்னாடி பேசுவோம். நம்ம வந்து அகில இந்திய தேர்தலில் பணம் அந்த மாதிரி விளையாடுது, அதிகமான செலவழிக்கப்படுது அப்படின்னா உங்களை போன்ற விழிப்புணர்வு கூடிய கட்சிகள் தலைவர் கட்சி செலவழிக்குதுங்கிறாங்க. கட்சி வந்து செலவழிக்கலாம் தானே, தேர்தல் பிரச்சாரத்தில் கட்சி எவ்வளவு வேணாலும் செலவழிக்கலாம். நான் செலவழித்தது வந்து செலவழித்த கேள்வி கேட்கல, எங்கிருந்து வந்து எங்கிருந்து இந்த பணம் வந்துச்சுன்னு கேட்கிறேன். எப்படி இவ்வளவு பணத்தை ஒரு அரசியல் கட்சியால திரட்ட முடிந்தது? யார் கொடுத்தாங்க இந்த பணத்தை? அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னு சொன்னா கூட அர்த்தம் இருக்கு. ஆளுங்கட்சியாக கூட இல்லையே. 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி இவ்வளவு பணம் செலவழிக்கிறதுனா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அடுத்த தேர்தலில் எவ்வளவு செலவழிப்பாங்கன்னு பாக்குறோம். இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் வந்து கட்சிகளுக்கு நன்கொடை கொடுப்பதுங்கிறது புதுதல்லவே, எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதான். காங்கிரஸ் கார்பரேட் நிறுவனங்கள் கணக்கில் கொடுத்த பணமாக எனக்கு தெரியல. எனக்கு கார்பரேட் நிறுவனங்கள் எவ்வளவு கொடுத்தாங்கிற கணக்கெல்லாம் வெளியில வந்துருச்சு. கவலைப்படணும், கவலைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தொலைக்காட்சியில். அதை தாண்டி மக்கள் மனதுல இந்த ஆட்சி மாறணும், வேறொரு ஆட்சி வரணும் எண்ணம் இருந்தது இல்ல? உண்மை இருந்தது, அந்த எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் தான் ஒரு உந்து சக்தியாக இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கு அந்த எண்ணம் தான் முதல் காரணம், இல்லைன்னு சொல்லல.
அந்த உந்து சக்தி இருக்கும்போது அதை அவங்க அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களால வெளியே கொண்டு வர முடிஞ்சது. அப்ப நம்முடைய ஆட்சியில 10 ஆண்டுகள் இருந்த போது நிறைய தவறுகள் நடந்ததா? இப்போ வெளியே 10 ஆண்டுகள் இருப்பதே ஒரு ஒரு எதிர்ப்பை உருவாக்கலாம். 10 ஆண்டுகள் இருப்பதே தான் தப்பு. ஆன்டி இன்கம்பன்சி வந்து 10 ஆண்டுகள் இருப்பதுதான் தவறு இல்ல. 10 ஆண்டுகள் ஒரு கட்சி இருக்கணும்னா, ஒரு ஆட்சியில் இருக்கணும்னா ஆட்சியை புதுப்பிக்கணும். 10 ஆண்டுகள் ஒரே முகங்கள் இருந்ததே தவறோன்னு நான் நினைக்கிறேன். அது சரியான வாதமானு பாருங்களேன். மேற்கு வங்கத்துல 30 ஆண்டுகள் ஆட்சி பார்த்தோம். குஜராத்ல 15 ஆண்டுகள் ஆட்சினா அங்க ஜனநாயக தேர்தல்களே நடக்கல மேற்கு வங்கம். சரி வச்சுக்கோங்க. லாலு பிரசாத்தையும் அப்படி சொல்லுவீங்க நீங்க. காங்கிரஸ் பீகார் நடந்து இல்லையே. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பல முதலமைச்சர்கள் 2வது முறை 3வது முறை வெற்றி பெற்றிருக்காங்க. எனக்கு என்ன கேள்வி, பாஜக முதல்வர்கள் இது அதிகமா சாதிக்கிறாங்க. டெல்லியில காங்கிரஸ் முதல்வர்கள் இதை சாதிச்ச காலம் இருந்தது. அதுக்கு முன்னால 1950களில் 60களில் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றார்கள். ஆனா மாற்றுக் கட்சிகள் இல்லாத போது மத்திய அரசுல 10 ஆண்டுகள் இருப்பதே ஒரு எதிர்ப்பை உருவாக்கி விடுகிறது. ஏன்னா மத்திய பிரதேசல 3 முறை ஜெயிச்சாங்க, சத்தீஸ்கர்ல 3 முறை ஜெயிச்சாங்க, குஜராத்ல 3 முறை ஜெயிச்சாங்க. இதெல்லாமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களா இருந்தது. இன்னும் சொல்ல போனா டெல்லியில கூட 3வது முறை ஜெயிச்சாங்க. டெல்லியில ஷீலா தீட்சித் 3 முறை ஜெயிச்சிருக்கு. அப்ப நல்லாட்சி கொடுத்தால் நீங்க 10 ஆண்டு ஆட்சி இருப்பது ஒரு சுமையாக இருக்க முடியாது. நீங்க வெறும் ஆன்டி இன்கம்பன்சி 10 ஆண்டுகள் இருந்தாவே சுமை நான் சொல்லல. 10 ஆண்டுகள் இருப்பதே ஒரு எதிர்ப்பை உருவாக்கி விடுகிறதுன்னு சொல்றேன். அதை தாண்டி கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லையே நான் சொல்லலையே. அந்த பிரச்சனைகள்ல கட்சியில் இருக்கக்கூடியவர்களே பல மாறுபட்ட அதிருப்தியான கருத்துக்களை தெரிவித்தாலும் மறுக்க முடியாது இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததுங்கிறத நாங்க மறுக்கலையே. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்னும் சொல்ல போனா 2009 தேர்தலுக்கு முன்னாடி வந்தது. 2009 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய விசாரணை வழக்கெல்லாம் பின்னாடி வந்தது. அது எங்களை பாதிச்சதுங்கிறத நான் மறுக்கலையே. நீங்க சொன்னீங்க 2G விவகாரத்துல பிரதமர் இன்னொரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம், இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படாது. 2G விவகாரத்துல வேற எதையாவது செய்திருக்க முடியுமாங்கிறது கேள்வி. நான் சொன்னேன் செய்திருக்கலாம்னு யோசனை இருந்தது அந்த நேரத்தில். உதாரணத்துக்கு இது வெடித்த பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட பிறகு நீதிமன்றம் அந்த லைசன்ஸ்களை ரத்து செய்வதற்கு பதிலாக அரசே ரத்து செய்திருக்கலாம். இந்த யோசனை வைக்கப்பட்டது. பரிசீலித்த பிறகு அந்த யோசனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நீதிமன்றம் தீர்ப்பு தரட்டும் முடிச்சுட்டாங்க. அது சரியா தவறான நான் போகல. யோசனை வைக்கப்பட்டது, யோசனை பரிசீலனை செய்யப்பட்டது, பிறகு வேண்டாம் நீதிமன்றமே தீர்ப்பு தரட்டும் சொன்னாங்க. அலைக்கற்றை ஒதுக்கீடுகளை அரசே தள்ளுபடி செய்திருந்தால் இந்த அளவுக்கு கெட்ட பேர் வராமல் இருந்திருக்கலாம். லைசன்ஸை ரத்து பண்ணிருக்கலாம். மற்றபடி வழக்கு விவகாரம் எல்லாம் நான் சொல்ல தயாரில்லை. அந்த அலைக்கற்ற ஒதுக்கீடு லைசன்ஸ் அரசே ரத்து பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்ட பேர் வராமல். நீதிபதி தீர்ப்பு தந்த பிறகு அது ஒரு பெரிய அடியாகத்தானே ஜனங்க பாக்குறாங்க. நீதிமன்றமே, சுப்ரீம் கோர்ட்டே, உச்ச நீதிமன்றமே தவறுன்னு சொல்லிருச்சுன்னு பாக்குறாங்களா இல்லையா? உங்களுடைய சகாவான திரு பரத்வாஜ் சொல்றாரு, இதை நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே, இன்னைக்கு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரத்வாஜ் டெல்லியில இருந்து ரொம்ப தொலைவில் இருந்தார். அவர்கள் டெல்லியில என்ன நடந்ததுன்னு தெரியாது. கர்நாடகால கவர்னர் இருந்தார். அவர் வயதானவர். அதை பத்தி எல்லாம் கருத்து சொல்ல விரும்பல. நீங்க காங்கிரஸ் தலைமைக்கு எதிரான ஒரு கருத்து சொல்றீங்கன்னு அவருடைய பார்வை என்ன? காங்கிரஸ் தலைமைக்கு எதிரான கருத்து ஒரு கேள்வி கேட்கறாங்க இன்னைக்கு. இந்த 2Gல வேற ஏதாவது செஞ்சிருக்க முடியுமான்னு நான் நடந்ததை சொன்னேன். மாதிரி நம்மளே இந்த லைசன்ஸை ரத்து செய்திருக்கலாமேன்னு யோசனை வைக்கப்பட்டதுன்னு சொன்னேன். இது கட்சிக்கு எதிரான கருத்துன்னு எப்படி செலுத்த முடியும்? இது ஒரு அரசுல ஒரு யோசனை, பல யோசனைகள் வருது, ஒரு யோசனை மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்ல திரு சுப்பிரமணியசாமி உங்களை விடாம தொடர்ந்து வழக்கு தொடர்ந்துட்டே இருக்கிறார். சில பேருக்கு அதுவேதான் பொழுதுபோக்கு. ஆனா அது பொழுதுபோக்கு நம்ம பார்த்துட்டாலும் கூட உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு உங்களுக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் கூட இதுவரைக்கும் எல்லா வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்ல நான் சொல்லுவேன். ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்ல வழக்கே கிடையாது இது வரைக்கும். இல்ல இதோட சேர்த்து 2Gயோட சேர்த்து வழக்கு கிடையாது. உங்களுக்கு விவரம் தெரியாம பேசுறீங்க. 2G வழக்குல ஏர்செல் மேக்சிஸ்ல FIPB உடைய பரிந்துரைய அமைச்சர் ஒப்புதல் தரணுமா, அமைச்சரவை குழு ஒப்புதல் தரணுமா என்பதை விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒண்ணு. நான் சொன்ன தள்ளுபடியானது 2G கேஸ்ல உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு திரு சுப்பிரமணியசாமி அது ஒண்ணு தள்ளுபடியாச்சு. ஆனா இந்த ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்ல நீங்க முதல்ல மறுத்துட்டே வந்தா கூட CBI உங்களை விசாரணை நடத்த. அதை பத்தி தான் நான் பேசுறேன், நீங்க குறுக்கிட்டீங்க. ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்ல என்ன கேள்வி? FIPB அந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு ஒப்புதல் தரக்கூடிய அதிகாரம் அமைச்சருக்கு உண்டா, அமைச்சரவை குழுவுக்கு உண்டா? இந்த
பரிந்துரைக்கு ஒப்புதல் தந்தது தப்புன்னு யாரும் சொல்லல. யாருடைய வரம்புக்கு உட்பட்டதுங்கிறது கேள்வி. அவ சிபிஐ விசாரிக்கிறதாக சொன்னுச்சு. வழக்கெல்லாம் ஒண்ணு போடல, சிபிஐ விசாரிக்கிறதுன்னு எழுதி கொடுத்துச்சு. சிபிஐ விசாரிக்கிறாங்க. யாரை விசாரிச்சாங்க? எஃப்ஐபிபி அதிகாரிகளை விசாரிச்சாங்க. அவங்க இது அமைச்சருடைய வரம்புக்கு உட்பட்டதுன்னு எழுதி கொடுத்தாங்க. கூடுதல் செயலாளர் அசோக் சாவ்லா விசாரிச்சாங்க. மூத்த ஒரு சிவில் சர்வெண்ட் அவர் இது அமைச்சருடைய வரம்புக்கு உட்பட்டது. செயலாளர் அசோக் ஜாவை விசாரிச்சாங்க. அவர் இது அமைச்சருடைய வரம்புக்கு உட்பட்டதுன்னு அவர் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அமைச்சர் தான் கேட்கணும். அமைச்சர் கேட்டாங்க. நான் பத்திரிகைக்கு ஏற்கனவே ஒரு அறிக்கை தந்தேன், அந்த அறிக்கையை கொடுத்தாங்க. நிச்சயமா இங்க யாரையும் கூட உங்களுக்கு டெக்னிக்கலா இதுல ரொம்ப நல்லா தெரியும். ஆனா குழப்பம்னா 600 கோடி ரூபாய் வரைக்கும் நான் அன்னைக்கு 2010க்கு முன்னாடி வரைக்கும் 2010 1600 கோடி ரூபாய் அட் பார் வேல்யூ. எஸ், அதான் அப்புறம் ஃபேஸ் வேல்யூன்னு உள்ள ஒரு வரி வருது. அதானே விதி. அன்னைக்கு விதி அப்படித்தானே இருந்தது. அந்த விதியுடைய வியாக்கியானம் அதானே. 2010க்கு முன்னாடி வரைக்கும் 1600 கோடி ரூபாய்க்கு பண்ண முடியாது, 600 கோடி ரூபாய் வரைக்கும் தான் பண்ண முடியும். 600 கோடி ரூபாய் அட் ஃபேஸ் வேல்யூ, அட் பார் வேல்யூ, அதான் விதி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க யாரு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க அவர்களா விதியை போடுறாங்க. அவங்களா விதிக்கு வியாக்கியானம் சொல்றது. விதியை எழுதுறது தொழில்துறை. தொழில்துறை செயலாளர் எஃப்ஐபிபி உறுப்பினர். அந்த விதிக்கு வியாக்கியானம் அட் பார். எல்லா பொருள்களும் எல்லா கேஸும் அட் பார்ல தான் 2010க்கு முன்னாடி பரிசீலிக்கப்பட்டது. அட் பார் 600 கோடிக்கு மேல போனா அமைச்சரவை குழுவுக்கு போகும். அட் பார் 600 கோடிக்கு உள்ளே இருந்தா அமைச்சருக்கு போகும். ஆனா இதுல ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எவ்வளவு முதலீடுங்கிற ரெண்டு வார்த்தைக்கு இடையில ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ல இது நீங்க விதியை பார்க்காமலே பேசுறீங்க. விதியை பாத்தீங்களா நீங்க? அவங்க விதியை பார்த்திருக்கீங்களா? பிஇபியோட பிரஸ் ரிலீஸ் நான் கையில வச்சிருக்கிறேன். அதுல அவங்க சொல்லியிருக்காங்க விதியை பார்க்கணும். விதியை பார்க்கணும். அத்தனை அதிகாரிகளும் முட்டாள்களா? இல்ல, நிச்சயமா அத்தனை அதிகாரிகளும் தவறாக வியாக்கியானம் செய்யறாங்களா? இல்ல இந்த ஒரு வழக்குல தான் அந்த மாதிரி, இந்த ஒரு கேஸ்ல தான் தவறான வியாக்கியானம். இதே மாதிரி பல கேஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத பல எல்லாமே அன்னைக்கு அட் பார் தான் கணக்கு. பிறகு விதி திருத்தப்பட்டது. எப்ப திருத்தப்பட்டது? 2010 விதி திருத்தப்பட்டது. விதி 2010 திருத்தும் போது முதல்ல இருந்தது டோட்டல் கேபிட்டல் இன் த ப்ராஜெக்ட் ஆர் கம்பெனி அப்படின்னு இருந்தது. அடுத்தது 2010 நான் உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் விதி திருத்தப்பட்டது. யாரால? இன்னொரு துறையால விதி திருத்தப்பட்டு டோட்டல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃப்ளோ இன்டு த கண்ட்ரி அப்படின்னு திருத்தப்பட்டது. அப்ப மொத்த கணக்கு எடுக்கப்பட்டது. 2010 வரைக்கும் அட் பார் வேல்யூ தான். ஆனா நீங்க ஒப்புதல் கொடுத்த அந்த ஏர்செல் மேக்சிஸ் தொடர்பான நிறுவனத்துக்கு எங்க ஒப்புதல் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நோ இண்டிகேஷன் அப்படின்னு இருக்குது. கிடையாது. அதெல்லாம் நீங்க எந்த பேப்பரையும் பார்க்காம நீங்க சும்மா கற்பனையில பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் என்னுடைய தகவல் இல்ல. அவங்க பிஏபி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓடுது. அதுல நீங்க பாக்கலாம் பாருங்க. அதுல அவங்க என்ன கொடுக்குறாங்க? ரெண்டு விஷயம் கொடுக்குறாங்க. ஒன்னு எங்க செய்யப்பட்டது இந்த ஒப்புதல், எங்க நீங்க மினிஸ்டர் எங்க ஒப்புதல் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுல நாட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஒப்புதல் கொடுத்தாங்க? ஒப்புதல் இல்ல, எல்லா இடங்களுக்கும் லொகேஷன் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. டெல்லியில இருக்கும்போது கொடுத்திருந்தாரு, மும்பைல இருக்கும்போது எல்லா ஒப்புதலும் டெல்லியில தான். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு இன்ஃப்ளோ வந்துச்சுங்கிறது, எவ்வளவு இதோட வேல்யூங்கிறது எல்லா தொகையும் கொடுத்திருக்காங்க. இந்த குளோபல் கம்யூனிகேஷன் மட்டும் நோ இன்ஃப்ளோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நோ இன்ஃப்ளோ எல்லாம் கொடுக்கல. அட் பார் 180 கோடி. எனக்கு தெரிஞ்ச நான் என்னுடைய தகவல் தவறா இருக்கலாம். ஆனா உங்க தகவல் தவறுதான். தவறா இருக்கலாம் கிடையாது. பிஐபியோட பிரஸ் ரிலீஸ் தவறா இருக்குமா அப்படின்னு இந்த தகவல் தவறு. கிளியரா ஒப்புதல் டாக்குமெண்ட்ல 180 கோடி அட் பார்ங்கிற ஃபைல்ல தான் ஒப்புதல் தரப்பட்டது. அந்த ஹோல்டிங்ஸ்ல மட்டும் ரெண்டு விஷயங்கள் நீங்க எங்க ஒப்புதல் கொடுத்தீங்கிறது சொல்லப்படல. எவ்வளவு இருக்கு நோ இன்ஃப்ளூயன்ஸ் தெரிஞ்சு அவசரப்படாம திருப்பி ஒரே விஷயத்தை சொன்னா அது உண்மையாயிடாது. நிச்சயமா அது முயற்சி இல்ல. அந்த ஒரு எஃப்ஐபிபி மீட்டிங்ல 20-30 கேஸ் வருது. அதுல ஒரு கேஸ் 600 கோடிக்கு மேல அட் பார்ல, அது சிசிஐக்கு போகுது. மற்ற கேஸ் எல்லாம் எங்கிட்ட வருது. ஒரே ஃபைல்ல தான் வருது. அந்த ஒரே ஃபைல்ல தான் ஒப்புதல் தர்றோம். ஒரே கையெழுத்து தான். அனைத்து கேசுகளுக்கும் ஒரே கையெழுத்து தான். மத்திய அரசு நோ இன்ஃப்ளோ ஏன் கொடுத்திருக்கணும்? நீங்களா கற்பனை பண்ணி கேட்கிற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? 180 கோடி அட் பார் 2006 கொடுக்கப்பட்ட பிரஸ் ரிலீஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் நான் சொல்றேன். நீங்க திருப்பி கற்பனையில கேட்கறீங்க. 180 கோடி அட் பாருங்கிறது தான் அந்த ஃபைல் இருக்கு.
இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க, திரு சுப்பிரமணியசாமி என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு காரணமாக இருக்கட்டும், அதுக்கான சட்ட விதிகளுக்கு உட்பட்ட ஒரு ஒப்புதல் அளிச்சதாக இருக்கட்டும், 7 மாதங்கள் அந்த ஃபைல் வந்து ஏன் முடங்கி வச்சிருந்தது? தப்பு. அதெல்லாம் பிரணாப் முகர்ஜி நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லியாச்சு. 7 மாதங்கள்லாம் ஃபைல் முடங்கல. 2 முறை 2 பரிந்துரைகள் வந்துச்சு. 2 பரிந்துரையும் எங்கிட்ட ஃபைல் வந்து 3வது நாளே கையெழுத்து போடப்பட்டது. மார்ச்ல ஒரு பரிந்துரை, அக்டோபர் நவம்பர்ல ஒரு பரிந்துரை. இவர் மார்ச்சையும் அக்டோபரையும் முடிச்சு போடுறாரு. அவங்க வந்து ஒரு ஆதாரம் இல்லாத அவதூறான குற்றச்சாட்டு தான் சுப்பிரமணியசாமி சொல்றாரு. நான் யார் பேரையும் சொல்ல தயாரில்லை. உங்களுக்கு அவர் நண்பரா இருக்கலாம், ஆனா யார் பேரையும் நான் சொல்ல தயாரில்லை. இதெல்லாம் அர்த்தமில்லாத குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு கிளீன் சீட் பெறதுக்கு ஒரு தானே முன் வந்து நீங்களோ ஆர் ராசா போன்ற அமைச்சர்களோ காமன்வெல்த் மாநாட்டு பிரச்சனை இதுல வந்து ஒரு கிளீன் சீட்டை ஏற்படுத்துறதுக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு காங்கிரஸ் கட்சியும் அப்போதைய யூபி அரசும் ஒரு தெளிவான முயற்சி எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முயற்சி எடுத்தது வாஸ்தவம் தான். முயற்சி எடுத்தார்கள். முயற்சி எடுக்கலன்னு சொல்ல முடியாது. கபில் சிபல் தெளிவுபடுத்தியிருக்காரு. 2G விவகாரத்தில் கபில் சிபல் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தெளிவுபடுத்தியிருக்காரு. அதற்கு பிறகு பிரதம மந்திரியே ஒரு முறை நாடாளுமன்றத்தில் பேசி தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனா ஏன் மக்கள் நம்பல? காரணம் தலைமை கணக்காயர் CNAG உடைய மிகைப்படுத்தப்பட்ட அறிக்கை, உச்சநீதிமன்றத்தினுடைய கடுமையான தீர்ப்பு, இந்த இரண்டும் தான் மக்கள் மத்தியில் பதிஞ்சிருச்சு. அரசியல் கட்சிகளை விட ஆட்சியாளர்களை விட நீதிமன்றமும் CAGயும் எலெக்ஷன் கமிஷன் போன்ற அமைப்புகளும் விஜிலன்ஸ் கமிஷன் போன்ற அமைப்புகளும் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு நம்பிக்கை பெற்றிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை பெற்ற அமைப்புகள் இது போன்ற ஒரு உத்தரவுகளையும் தீர்ப்புகளையும் கணிப்புகளையும் சொல்லும் போது இதுன்னு ஈஸியா மக்களுடைய நம்பிக்கை பெறும் இல்லையா? உங்களுக்கு எதிரான ஒரு தன்மையை வலுவா கொடுக்கும். என்ன பண்றது? ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது, தவறுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு, என்ன பண்ண முடியும்? அதனுடைய விளைவுகளை சந்திக்கிறத தவிர என்ன பண்ண முடியும்? தீர்ப்பை திருத்தி எழுத முடியாது. அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் கட்சி அனுபவிச்சுட்டு இருக்குது. ஆனா இதனால எவ்வளவு பெரிய அவப்பேர் வந்தது. அதாவது ஆட்சி இழக்கிறது அப்படிங்கிறது வேற, ஆனால் ஊழல் குற்றச்சாட்டுக்காக மாற்றப்பட்ட என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இனிமேல் இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படாமல் கட்சி வந்து உஷாரா இருக்கணும், அவ்வளவுதானே தவிர வேற என்ன பண்ண முடியும்? அலைக்கற்று லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது, அது தவறுன்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கடுமையான தீர்ப்பு வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? கட்சி என்ன பண்ண முடியும்? திரு மன்மோகன் சிங் இதை பற்றி பேசும்போது சொல்றாரு, கூட்டணி தர்மத்துக்காக சில விஷயங்கள் நாங்க சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு போக நேர்ந்ததுன்னு சொல்றாரு. இதை பத்தி நேரடியா அந்த ஊழல் வழக்குங்கிற காரணத்தை சொல்ல, கூட்டணி வந்து மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்த ஒரு தனி கட்சி ஆட்சி இருந்தால் இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ள முடியும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவர் இன்னொருத்தர் சொன்னதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது. நான் சொன்னதுக்கு தான் நான் கருத்து சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையில எதை மனதில் வைத்து அதை அவர் சொன்னான்னு எனக்கு தெரியாது. நீங்க இந்த கூட்டணி ஆட்சி மற்றும் ஒரு தனிக்கட்சி ஆட்சி பற்றி நீங்க வந்து அருண்ஜேட்லியோட பட்ஜெட் முதல் பட்ஜெட் சொல்லும்போது சொல்றீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி 282 எம்பிக்கள் இருந்தாங்கன்னா நாங்க போட்டிருக்கிற பட்ஜெட்டே வேற, இந்த மாதிரி இன்னும் சிறப்பா நாங்க முழுமையான முடிவு. ஏதாவது சந்தேகம் உண்டா? 8 பட்ஜெட் நான் போட்டிருக்கேன். எந்த பட்ஜெட்டும் லோக்சபையில மக்களவையில தனிக்கட்சி பெரும்பான்மையோடு நான் போட்டது கிடையாது. தனிக்கட்சி பெரும்பான்மை இருந்தா செய்யக்கூடிய காரியங்கள் வேறு. தனிக்கட்சி பெரும்பான்மை இல்லாத காலத்தில் சில நிர்பந்தங்களுக்கு இடையே தான் பட்ஜெட் போடுறோம். அப்படி போட்ட பட்ஜெட்டுகளில் கூட பல புரட்சிகரமான முடிவுகள் அறிவிச்சோம். 282 பேரை நாடாளுமன்றத்தில் வச்சுக்கிட்டு ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு வரவு செலவு கணக்க நிதியமைச்சர் வெளியிடுறாருல, அவருடைய நண்பர் தான். அவர்களுமே நான் சொன்னேன், இவ்வளவு உப்புச்சப்பு இல்லாம ஒரு பட்ஜெட் போட்டிருக்கீங்க. இன்சூரன்ஸ் மசோதா வந்து காங்கிரஸ் கட்சி கடுமையா முன்னிறுத்தியது. அப்போ வந்து பாஜக அதை எதிர்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாஜக கொண்டு வர முயற்சி பண்ணது காங்கிரஸ் எதிர்க்குது. காங்கிரஸ் எதிர்க்கல. காங்கிரஸ் வந்து நாங்க அதை ஆதரிக்கிறோம், ஆனா பொறுப்பு குழுவுக்கு அனுப்பிட்டு திருப்பி கொண்டாங்கன்னு சொல்லுச்சு, அவ்வளவுதான். ஆனா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது மூர்க்கத்தனமான எதிர்ப்பு. 2008 ஆண்டு மசோதாவை 2009, 2010, 2011, 2012, 2013 5 ஆண்டுகள் முடக்கியது பாரதிய ஜனதா கட்சி. 2014 அவங்க மே மாதம் பதவிக்கு வர்றாங்க. ஜூலை மாதத்தில் இந்த பொருளை எடுத்துக்கிறாங்க. டிசம்பர்ல பாஸ் ஆயிருச்சே. ஆக காங்கிரஸ் கட்சி பொறுப்பு குழுக்கு அனுப்பி திருப்பி கொண்டாங்கன்னு சொன்னதையும்
5 ஆண்டுகள் முடக்கி வச்சதையும் தயவுசெய்து ஒப்பிட்டு பேசாதீங்க. இல்ல அவங்க வந்து ஒரு அவசர சட்டம் மூலமா கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஏன் நாங்க வந்து முடக்கணும் இப்ப ஏன் கொண்டு வந்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல இந்தியாவுக்கு பாதகமான பல அம்சங்கள் வந்து அதுல நாங்க திருத்தம் எந்த திருத்தமும் கிடையாது. அதே பில் தான். போர்டுல வந்து யாரு அந்த போர்டா யார் இருக்க முடியுங்கிற நாங்க கிடையாது. அதே பில் தான். 2649 கமா ஃபுல் ஸ்டாப் உட்பட அதே ஷரத்து தான். நான் ரெண்டையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்தாச்சு. அந்த ஷரத்துல மாறுதலே கிடையாது. எந்த ஷரத்தை காரணம் காட்டி எந்த சட்டப்பிரிவை காரணம் காட்டி 5 ஆண்டுகள் முடக்கினார்களோ அந்த பிரிவில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படின்னு நீங்க வந்து ஏன் வந்து பாராளுமன்ற குழுக்கு அனுப்புது சொல்றீங்க? வேறு ஷரத்துக்கள்ல மாறுதல் பண்ணியிருந்தாங்க. அத வந்து எக்ஸாமின் பண்ணணும், யாராவது பரிசீலிக்கணும் இல்ல. ஆகவே பொறுப்பு குழுக்கு அனுப்பி திருப்பி கொண்டாங்கன்னு சொன்னோம். இந்த நாடாளுமன்ற தொடர்லயே அதை பாஸ் பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணல? காரணம் பிரதமர் வந்து மதமாற்ற பிரச்சனைகளை வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. 10 நாட்கள் அவர்கள் கேட்டதெல்லாம் இந்த மதமாற்றத்தை பொறுத்தவரையில் அரசனுடைய கொள்கை என்ன என்பதை அரசனுடைய தலைவர் பிரதமர் அவர்கள் விளக்க வேண்டும்னு கேட்டாங்க. 10 நாட்கள் பிடிவாதமாக வாய் பேச மறுத்ததன் காரணமாகத்தான் அந்த மசோதா நிறைவேறவில்லையே ஒழிய மசோதாவை நாங்கள் எதிர்க்கல. நீங்களே சொல்லுங்க, மதமாற்ற தடை பிரச்சனை பற்றி மதமாற்ற பிரச்சனை பற்றி பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் கடுமையான கேள்வி எழுப்பி. காங்கிரஸ் மட்டும் எல்லா கட்சியும் ஏன் எல்லா கட்சியும் ராஜ்யசபால மட்டும் எழுப்பிச்சு? ஏன் லோக்சபா அதே நேரத்தில் ஒழுங்கா இயங்கிட்டு இருந்துச்சு? காரணம் லோக்சபால அவங்களுக்கு 282 இருக்குல்ல. பெரும்பான்மை முக்கியமா உங்களுடைய கொள்கை பிடிப்பு முக்கியமா? ப்ரூட் மெஜாரிட்டி 282 பேர் இருந்தா எதிர்கட்சி வாயை அடைக்க முடியும். எதிர்கட்சி வாயை அடைச்சிட்டாங்க. பெரும்பான்மை இல்லைன்னா ஆளுங்கட்சி வாயை அடைக்க முடியும். பெரும்பான்மை இல்லாத இடத்துலதான் எதிர்கட்சி தன்னுடைய குரலை எழுப்ப முடியும். எதிர்கட்சி இல்லாமல் ஜனநாயகம் கிடையாது. எதிர்கட்சி குரலை எழுப்புவதற்கு நாடாளுமன்றத்தில் லோக்சபையை விட ராஜ்யசபையில தான் வாய்ப்பு அதிகம். ஆகவே ராஜ்யசபையில் லோக்சபா வந்து 90% அதிகமாக ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருந்தது. இந்த நேரத்தில் என்ன பண்றது? 335 பேர் இருக்காங்கல்ல உங்களுக்கு. உங்களுடைய கவலை அவருடைய எண்ணிக்கையா இல்லாட்டி ஒழுங்கா இயங்கிருச்சு அப்படிங்கறதா? ஒழுங்கா இயங்குறத நான் வரவேற்கிறேன். ஆனால் அது ப்ரூட் மெஜாரிட்டியை வச்சு இயங்குது. 335 பேர் இருக்காங்க. ப்ரூட் மெஜாரிட்டி வச்சு இயங்குது. இல்ல எந்த பெரும்பான்மை இருந்தா நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பேன்னு சொல்றீங்களோ அதே அசுர பலமா நீங்க ஒரு அசுர பலத்தை எதுக்கு பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து தானே. அசுர பலத்தை வச்சு நிறைவேற்றுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலையே. அசுர பலத்தை வைத்து நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேறினா நான் வேண்டாம்னு சொல்லலையே. ஆனா அசுர பலத்தை வைத்து எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை அடக்கிட்டா இன்னொரு சபையில் அது வெடிக்குது. இல்ல 350 பேர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்கும்போது இன்னும் மேல வந்து 200 பேர் வந்து எதிர்கட்சியில சேர்ந்த எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடியவங்க வந்து மதமாற்றம் பத்தி பேசவே இல்லை. ராஜ்யசபா பற்றி ராஜ்யசபால இயங்கவே விடல. மதமாற்றம் பற்றி பேசினாங்க. மதமாற்றம் பற்றி பேசணும்னு சொல்லாங்க. இல்ல நீங்க முடக்கம் நம்ம உங்களுக்கு மதமாற்றம் பற்றி பேசினாங்க. ஆனா பெரும்பான்மை இருப்பதால் ஒரு அளவுக்கு தான் அங்க பேச முடிந்தது. மசோதாக்கள் நிறைவேறியது. அதை நான் வரவேற்கிறேன். நான் ராஜ்யசபையில பெரும்பான்மை கிடையாது. அரசு வந்து எதிர்கட்சியை அனுசரிச்சு தான் அங்க சபையை நடத்தணும். அவர்கள் வந்து விவாதிக்க தயார்னு சொன்னாங்க. பிரதமர் பதிலளிக்க தயார்னு சொன்னாங்க. கிடையாது. பிரதமர் நீங்களா கற்பனையில பேசுறீங்க. நானும் பார்த்திருக்கேன். நான் குரியன் பேசும்போதோ பிரதமர் பதிலளிக்க மாட்டார். உள்துறை அமைச்சர் தான் பதிலளிப்பார். உள்துறை அமைச்சர் கடைசியில் என்ன சொன்னார்னா, நான் தான் பதில் அளிப்பேன். என் பதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அப்ப பிரதமர் பதில் அளிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பத்தி அப்போது தீர்மானிக்கலாம். பிரதமர் எந்திரிச்சு பேச வேண்டியதானே, அறிக்கை தர வேண்டியதானே. இன்னொரு வெளிப்படையான கேள்வி வச்சாங்க, உங்களுக்கு மதமாற்றம் தானே பிரச்சனையா இருக்கு, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்துருமா அப்படின்றாங்க. இது ஒரு கொச்சையான வாதம். தமிழ்நாட்டில் இதே வாதம் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுந்துச்சு. மதமாற்ற தடை சட்டம்ங்கிறதே சிறுபான்மையை அச்சுறுத்துவதற்காக தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் வந்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தான் அவங்க சொல்றது. மதமாற்றத்துக்கு தடை கிடையாது. கட்டாய மதமாற்றத்துக்கு தடை வேண்டாம். அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே இருக்கே. அவங்க வந்து இப்ப மதமாற்றத்துக்கு எதுக்கு தடை பண்ண முடியும்? சிறுபான்மையினருடைய கவலையோ காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுடைய கவலை என்னன்னா, கட்டாய மதமாற்றம் மறுமதமாற்றம் என்ற பெயரில் இந்து இயக்கங்கள் நடத்துறாங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு பண்றாங்க. அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கும்போது அவங்க வந்து வாங்க மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்துருவோம். கட்டாய மதமாற்றத்தை எப்படி நீங்க தடை சட்டம் கொண்டு வர முடியும்? அரசியல் சாசனத்துல ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் ரிலிஜன் இருக்கு. தேர்தல்ல மதமாற்ற தடை சட்டத்தை வச்சா மோடி அவர்கள் ஜெயிச்சாங்க. வளர்ச்சி, முதலீடு, வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு சுதந்திர தின பேருரையில 10 ஆண்டுகள் சர்ச்சைக்குரிய பொருள்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நாட்டினுடைய தலையான விவாத பொருளாக எது மாறி இருக்கிறது? மத மாற்றம் மாறி இருக்கிறது.
இதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த ஜனங்க. பாரதிய ராமர் கோயில் கட்டுவேன்னு சொல்லி சொன்னதும், ராமர் சட்டம் வேணும்னு சொல்லி சொன்னதும், நான் சொல்றது நான் சொல்ற பிரச்சனைகள் வேற, நீங்க கேட்கிற கேள்வி இல்ல. அவங்களுடைய இந்த இந்துத்துவான்னு சொல்லி நம்ம முத்திரை பாரதிய ஜனதா கட்சி கோட்சேக்கு கோயில் கட்டுறேன்னு சொன்னிச்சா? இன்னமும் பாஜக சொல்லல. மதமாற்ற தலைச்சட்டம் கொண்டாடுன்னு சொன்னிச்சா? கோட்சே கோயில் கட்டணும் இன்னமும் பாஜக சொல்லல. சொல்வதெல்லாம் அவருடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைப்பை சார்ந்தவங்க சொல்றாங்க. அவருடைய சகோதர அமைப்பு நீங்க எப்படி இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சி, இளைஞர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் அல்லது பேரவை, ரசிகர் மன்றம், இவங்க சொன்னா எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதா? உங்க அமைப்பு தானே, உங்க மேடையில வர்றாங்க, நீங்க அவங்களை கொண்டாடுறீங்க. அங்க முசாஃபர் நகர்ல கலகம் நடக்குது, அந்த 2 பேரும் எம்எல்ஏ இருக்கா, அந்த 2 பேருக்கு நீங்க மகுடம் சூட்டுறீங்க, மாலை போடுறீங்க, என்ன பண்றீங்க? இதெல்லாம் பகவத் RSS பகவத், மோகன் பகவத் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா? அல்லது விஸ்வ இந்து பரிஷத் சம்பந்தம் இல்லாதவர்களா? திடீர்னு எப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? உங்களை பாக்குறாங்க, நீங்க ஒரே மேடையில வர்றீங்க, நீங்க சகோதரர்கள் சொல்லிக்கிறீங்க, ஒரே அமைப்பில் இருக்கணும்னு சொல்றீங்க, RSS பரிவார்னு சொல்லிக்கிறீங்க. பரிவார் நம்ம சொல்லிட்டாலும் ஒண்ணு அவங்க தானே சொல்றாங்க. நாங்களா சொல்றோம் தமாகவும் ஒன்றாகிவிட முடியுமா? நாங்களா சொல்றோம் இது வேறு கட்சி, இது வேறு கட்சி. அப்படிதான் மோகன் பகவத் அவர்களுக்கு தனி கொள்கை. மோகன் பகவத்தை நீங்க ஏன் போய் பாக்குறீங்க? இப்ப மோகன் பகவத்தை ஜண்டேல் வாதன்ல ஏன் போய் பாக்குறீங்க? நாக்பூர்ல ஏன் போய் பாக்குறீங்க? இப்ப பாக்குறதே ஒரு குற்றமாயிருக்கு. இல்லையே, பாக்குறது குற்றம் இல்ல. பாக்குறது குற்றம் நான் சொன்னா உங்க வார்த்தை. நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு அவர் அந்நியமானவர் அல்ல, உங்களோட அந்யோன்யமாக இருப்பவர். அவர் பேசுறாருன்னா அந்த கருத்தை ஏன் மறுத்து சொல்லல? நீங்க இது அவருடைய கருத்து, இது அரசுடைய கருத்து அல்லன்னு ஏன் சொல்லல? 2 முறை பிரதமர் சொல்லியிருக்காரு. ஒரு அமைச்சர் பேசிய போதும், பாஜகவுடைய MP பேசிய போதும் நான் கண்டிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பிரதமரே சொல்லியிருக்காரு. அவர் லோக்சபாலும் சொன்னார், ராஜ்யசபாலும் சொன்னார். நான் ஒரு அமைச்சர் பேசிய பேச்சுகள் மத உணர்வு, அவருடைய அமைச்சரவை பேசும்போது அவர் கண்டிக்கிறார். கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துறத கண்டிச்சாங்க. இப்ப நம்ம பேசுறது கொள்கை பிரச்சனைகள். கொள்கை பிரச்சனை. மத மாற்றம் என்பது அரசியல் சாசனத்தில் மதம் மாறலாம், மதத்தை வழிபடலாம், மதம் மாறலாம், அரசியல் சாசனத்தில் இருக்கு. நாங்க ஏற்கனவே மாறியவர்களை, மாறினதாக நினைக்கிறவங்களை மீண்டும் மதமாற்றம் செய்வதற்கு இயக்கமே இந்த நாட்டில் நடத்துவோம் அப்படின்னு 4-5 அமைப்புகள், அதுல பாரதிய ஜனதா கட்சி MLAக்கள், MPக்கள் சேர்ந்து செய்யும் போது அரசனுடைய கொள்கை என்னன்னு கேட்கலாம். கட்சியினுடைய கொள்கை என்ன இருந்துட்டு போதும், கட்சி கொள்கையை சொல்லிட்டு போட்டோம். இந்த அரசனுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்கிறோம். எந்திரிச்சு சொல்லணும் இல்ல, என்னுடைய அரசனுடைய கொள்கை இதுதான். எப்படி வேணாலும் சொல்லட்டும், ஆதரிச்சும் சொல்லட்டும், எதிர்த்தும் சொல்லட்டும், அல்லது 2க்கும் இடையில ஒரு 3வது வழியை காட்டலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் பற்றி கேட்கும்போது, வாசன் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான ஒரு பிரிவு, அவருடைய அணி வெளியே பெறின பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சவாலான காலத்தை கடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய சவால் நான் நினைக்கல. காங்கிரஸ் கட்சி ஒரு பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது அதுல ஒரு சிலர் பிரிந்து சென்றாலும் அது இழப்பு தான் நான் சொன்னேன். ஆனா அது பெரிய சவாலாக நான் நினைக்கல. ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லும் போதே ஏற்கனவே 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் போனா இழப்பு தானே, 6 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் போனாலும் இழப்பு தானே. ஆனா அது கவலை தரக்கூடிய அளவு இல்லை அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தோன்றிய போது அதுதான் காங்கிரஸ் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு சில பிரிஞ்சு போன போது இதுதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் யாரும் நினைக்கல. காங்கிரஸ் என்றால் திருமதி சோனியா காந்தி தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு பிரிவு தான் காங்கிரஸ் என்பதுதான் மக்கள் மத்தியில். வாசன் அணியினர் பிரிஞ்ச பிறகு இளங்கோவனுடைய தலைமையை கொண்டு வர முடிவு பண்ணது ஒரு சரியான தேர்வா நீங்க நினைக்கிறீங்களா? சரியா தவறானெல்லாம் நான் கட்சியினுடைய உள் விவகாரங்களை விவாதிக்க முடியாது. இளங்கோவனை தலைவரா நியமிச்சிருக்கு தலைமை, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இளங்கோவனுக்கு முழு ஆதரவு தருகிறோம்னு சொல்லியிருக்கோம். காமராஜர் ஆட்சி பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் அடுத்த விஷயங்கள் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரு கார்த்தி சொன்னது தவறா புரிந்து கொள்ளப்பட்டதா நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இவர் தவறா சொல்லிட்டதா நினைக்கிறீங்களா? தவறான புரிதல் தான். காமராஜ் ஆட்சி என்பது ஒரு குறியீடு, அதை விட ஒரு சிறந்த குறியீடு இருக்க முடியாது. நல்லாட்சிக்கு ஒரு சிறந்த குறியீடு காமராஜ் ஆட்சி, ஷார்ட் ஹேண்ட். காமராஜ் ஆட்சி என்று சொல்ல வேண்டும். ஆனால் காமராஜ் ஆட்சி என்று சொன்னால் மட்டும் போதாது, அதையும் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு, சமுதாய மாறுதல்கள், முதலீடு, வளர்ச்சி, இதை பற்றியெல்லாம் ஒரு அரசியல் கட்சி கொள்கைகளை வகுத்துக் கொண்டு பேச வேண்டும். இதான் சொன்னது, இதான் பேசியது. சில பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்றது?
இளங்கோவன் தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு உங்கள்ட்ட இன்டராக்ட் பண்ணிருப்பாரு. நீங்க அன்னைக்கு நேர்ல வந்து வாழ்த்து சொன்னபோது கூட உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும், நீங்க இப்ப அமைதியா போற கூட புலி வந்து பதுங்குறதே பாயருக்கு தான் சொல்லி சொன்னாரு. உங்களுடைய உங்க கற்பனை அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது. உங்களை வச்சுட்டு தான் சொன்னார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிகழ்ச்சிகள் அனைத்திலையும் நான் கலந்து கொண்டிருக்கேன். இல்ல, என்னுடைய கேள்வி என்ன, இளங்கோவனுடைய செயல்பாடு உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில இருக்குதா? இது கட்சியுடைய உள் விவகாரம். இதையெல்லாம் பேட்டியில பேச முடியாது. இன்னைக்கு இளங்கோவன் தலைவர் செயல்படுறாரு, நாங்க ஒத்துழைப்பு தர்றோம், அனைத்து நிகழ்ச்சியும் கலந்து கொண்டிருக்கிறோம், நல்ல விளைவுகள் ஏற்படுங்கிற நம்பித்தான் இந்த பொறுப்பை தரப்பட்டிருக்கு. இன்னைக்கு எந்த கட்சியிலாவது நம்ம திராவிட கட்சியிலோ மற்ற கட்சியிலோ பார்க்கும்போது தமாகவோட கூட்டணியா காங்கிரஸோட கூட்டணியா அப்படின்னா அவர்கள் தமாகவை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னா நீங்க மறுப்பீங்களா? இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. இதெல்லாம் கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லலாம். காங்கிரஸ் அந்த பழைய செல்வாக்கோட இன்னும் தக்க வச்சுதான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்பது திருமதி சோனியா காந்தி தலைமையில் உள்ள கட்சி தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ். இளைஞர்கள் அதிக எண்ணிக்கை கொண்டையில இருக்கக்கூடிய தமாக அந்த இளைஞருடைய ஆதரவு அதிகம். தமாக மிக குறைவானவர்கள் பிரிந்து சென்றிருக்கிறார்கள், மிக குறைவு. எனக்கு மாவட்ட வாரியாக எவ்வளவு பேர் பிரிஞ்சு போயிருக்காங்கன்னு தெரியுது. மிக குறைவு. மிக மிக பெரும்பகுதி காங்கிரஸ்ல தான் இருக்கு. 1996ஐயும் 2014ஐயும் தயவு செய்து ஒப்பிடாதீங்க. ஒரு 1.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலைமையில காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி தேர்வு எதுவாக இருக்க முடியும்? இப்ப எப்படி சொல்ல முடியும்? கடினமாக உழைக்கணும், வலிமையான அமைப்பை உருவாக்கணும், திறமையா பிரச்சாரம் செய்யணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா சாதுரியமாக ஒரு கூட்டணியை அமைக்க முடியும் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த ஸ்பேஸ பாஜக ஆக்கிரமிச்சிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு. ஏன்னா நடுத்தர வர்க்க மக்கள், காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிற நடுத்தர வர்க்க மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறி இருக்காங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை 7 மாத காலம் பார்த்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சி சிறப்பா ஆட்சி செய்தா அங்க இருப்பாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்து தடுமாறினாலோ அல்லது தள்ளாடினாலோ திரும்பி வரலாம் தானே. அதனால இதெல்லாம் கணிக்க முடியாது, இதெல்லாம் போக போகத்தான் பார்க்கணும். ஆனா அந்த நடுத்தர வர்க்க மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி முயற்சி எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாஜக மாதிரியான கட்சிகள்லாம் வந்து வளர முடியாதுங்கிற நிலைமை இருந்ததை தாண்டி அவங்க கொஞ்சம் காங்கிரஸ் ஸ்பேஸ் அதிகமா எடுத்துட்டு இன்னும் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டை பொறுத்தளவு? தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் வேகம் அடைந்திருக்கிறது என்று நான் மறுக்கல. ஆனா அதுக்காகவே அவங்க பெரிய கட்சியா வளர்ந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்க பாராளுமன்றத்தில் அவங்க எடுத்த கூட்டணி முடிவு ஒரு பிரில்லியண்டான முடிவு நினைக்கிறீங்களா? பிரில்லியன்ட் எல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு 7-8 மாதம் இங்கேயே முகாமிட்டு பல கட்சி தலைவர்களை சந்திச்சு பெரும் முயற்சி எடுத்தார். அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. ஆனா தேர்தலில் பெரிய வெற்றி கிடைக்கலையே, தேர்தல் முடிவுகள் அந்த வெற்றியை காட்டலையே, ஓரளவு தானே ஜெயிச்சாங்க. அதிமுக பொதுச் செயலாளருடைய தண்டனைக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுக திமுக தாண்டிய ஒரு வெற்றிடம் இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா? வெற்றிடம் இருப்பதாக நான் நினைக்கல. இன்னைக்கும் தமிழ்நாட்டுடைய பிரதான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவர்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் வரும் பொழுது அன்னைக்கு என்ன சூழ்நிலைங்கிறத பொறுத்து பார்க்கணும். அன்னைக்கு வழக்கு எந்த நிலையில் இருக்கு, தீர்ப்பு என்ன வந்திருக்கு, அதெல்லாம் பொறுத்துத்தான் அவர்கள் தங்களுடைய இடங்களை தக்க வச்சுக் கொள்ள முடியுமான்னு சொல்ல முடியும். வெற்றிடம்னு ஒன்று ஏற்பட்டதா எனக்கு தெரியல, என் மனசுல படல. அதிமுக இருந்து நீங்க அப்படியே செல்வாக்கடியில் தரவரிசைப்படுத்தி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல இருக்குன்னு நினைப்பீங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் போல 3வது இடத்துல இருக்கு. தமாகவோ பாஜகவோ தேமுதிகவோ? தமாக எல்லாம் தயவு செய்து காங்கிரஸோட ஒப்பிடாதீங்க. அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுக்கு அந்த நம்பிக்கை தரலையா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எல்லாம் கூட்டணியில சில இடங்கள்ல வெற்றி பெறாங்க, நல்வாழ்த்துக்கள். ஆனா 3வது பிரதான கட்சி என்ற இடத்தை எல்லாம் அவங்க இன்னும் பிடிக்கல. அவர்கள் வாங்கிய வாக்குகள் வந்து வாக்குகளை வச்சு முடிவு எடுக்காதீங்க. மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு எண்ணம், ஈடுபாடு, வாக்குகள் வந்து கூட்டணியில ஏற்படுவது. நாங்க கூட சில நேரத்தில் வெற்றி பெற்ற போது ஒரு கூட்டணி வெற்றிங்கிறத பல நேரங்களில் மறந்துடுறோம். நீங்க கட்சியை தரவரிசைப்படுத்த சொன்னீங்க, நான் கட்சியை தரவரிசைப்படுத்தியிருக்கேன். நன்றி திரு சிதம்பரம். உங்களோட நேரம், உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள்.